Namaste students. Today in civics unit 2 achieving equality. In this chapter last classes today. Okay. Today what we are going to see discrimination. Okay. End of apartheid. After எல்லாரும் இங்க பாருங்க இங்க ஒருத்தர் இருக்கார்ல see he is called his name is Nelson Mandela. After 27 years in prison ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 27 வருஷம் அங்கங்கே பாரு எவ்வளோ தப்பு செஞ்சவங்கெல்லாம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வெளியே வந்துடுறான். ஆனால் இவர் எந்த தப்புமே செய்யலை. ஆனால் 27 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார். ஃபார்மர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடென்ட். இவர் வந்து சாதாரண பர்சன் கூட கிடையாது. இவர் வந்து ஒரு பிரசிடென்ட், அதிபர், அந்த நாட்டுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதிபர். இவர் நேம் வந்து நெல்சன் மண்டேலா. வாஸ் ஃப்ரீட் இன் 1990. அப்புறம் 1990 அவர் வந்து வெளியே விட்டுறாங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ்ட் த எண்ட் ஆஃப் அபார்த்தியாட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. நிறவெறி, அபார்த்தியாட்னா நிறவெறி. ஒருத்தன் இப்போ அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இப்போ கூட ரீசண்டாக போன வாரம் கூட வந்து வெள்ளையாக இருப்பாங்கள்ல வெள்ளைக்காரங்க, அவங்களுக்கும் அங்கே கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் வந்து நீக்ரோ மக்கள்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்குமே ஏதாவது ஆகவே ஆகாது. வெள்ளையாக இருக்கவங்கள கருப்பாக இருக்கவங்கள பார்த்தா பிடிக்காது. அதனால் அடிக்கடிக்கு சுட்டுப்பாங்க. அந்த மாதிரி நிறவெறி கொள்கை அங்கே நிறைய இருக்குது. ஸோ அதை எதிர்த்து போராடி அந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டினவர் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ இவரை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்காரர். நம்ம ஊருக்காரர் ஒருத்தரை பற்றி பார்க்கலாம். டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர். இவருடைய சிலைகள் இல்லாத இடமே இருக்காது, பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹேப். இவருக்கு நார்த் இந்தியாவிலலாம் வந்து இவருக்கு இன்னொரு பேர் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. He was an Indian jurist, economist, politician and social reformer. அவர் பாரு எவ்வளோ ஒரு பதவிலாம் இருக்கு பாரு. சட்டம் படிச்சிருக்காரு, பொருளாதார மேதை, அரசியல்வாதி, சோஷியல் ரெஃபார்மர், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். He earned his MA in 1950 MA படிச்சிருக்காரு. அப்புறம் DSc டாக்டரேட் இன் சயின்ஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்காரு. DSc படிச்சிருக்காரு. பிஃபோர் பீயிங் அவார்டட் PhD பை கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து 1927 இவருக்கு PhDயும் கொடுத்துருக்கு. He served as the chairman of drafting committee of Constituent Assembly and hence regarded as a father of Indian Constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த வரைவு குழுவில் டிராஃப்ட் சட்டங்கள்லாம் எழுதுனாங்களே. இன்றைக்கி நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல சட்டங்கள், நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்தில் எழுதுனதில் இவர் வந்து ஒரு தலைவராக இருந்தார். அதில் he was independent India's first law minister. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். He was posthumously awarded the பாரத் ரத்னா இன் 1990. அதாவது போஸ்துமஸ்லினா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு 1990 அவருக்கு பாரத் ரத்னான்னு கொடுப்பாங்க. பாரத் ரத்னான்ற விருது வந்து ஒருத்தரால் அந்த நாட்டுக்கே பெருமை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பாரத் ரத்னா விருது கொடுப்பாங்க. இப்போ நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி இறந்தார் பார்த்தீங்களா, பிரணாப் முகர்ஜி, அவரும் பாரத் ரத்னா தான். நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அவரும் வந்து பாரத் ரத்னா தான். ஸோ அவங்க பேருக்கு முன்னாடி இந்த பாரத் ரத்னா அப்படின்றத போட்டுப்பாங்க. ஸோ பாரத் ரத்னா வாங்கியிருக்காரு இவரும். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போவோம். டிஸ்கிரிமினேஷன் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட்டை வச்சு சொல்கிறாங்க. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் த மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் எதுன்னு பார்த்தா இந்த கேஸ்ட் வச்சு பண்ணுற டிஸ்கிரிமினேஷன் தான். In the beginning of the society was divided into different groups on the basis of occupation known as varnas. அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்திருக்கு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னா. இப்போ வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கெங்கேயோ இருக்குது, இருந்தாலும் இப்படியும் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மெனி பீப்புள் இன் இந்தியா ஃபாட் அகேன்ஸ்ட் காஸ்ட் அப்ரேஷன். த மோஸ்ட் ப்ரொமினன்ட் அமாங் வாஸ் டாக்டர் B.R. அம்பேத்கர். நிறைய பேர் போராடி இருந்தாலும் அம்பேத்கரும் போராடி இருக்கார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார், அந்த வலியை அனுபவிச்சிருக்கார். He belonged to such a depressed family and suffered discrimination throughout his childhood. அவர் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்க்கை முழுக்குமே வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது தீண்டாமை கொடுமையால் அவர் ரொம்ப அவதிப்பட்டிருக்கார். He fought actively for equality among the citizens
சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. எல்லாரும் இந்தியன்ஸ் தானே, எல்லாருக்குமே சமமான உரிமை தானே இருக்கணும், இதில் என்ன உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து பாடுபட்டார். அதுதான் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இப்போ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனுக்கு போயிடலாம். அதாவது ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன் இன் இந்தியா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம், அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட வளர்ச்சி, அரசியலில் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே. A girl is not allowed to go college after finishing her schooling. இன்றைக்குமே பார்த்தாலும் கிராமத்தில் அப்படி தான். ஸ்கூல் முடிச்சுட்டாங்கன்னா பெண்களை வந்து ஒரு ஊருக்கு போய் படிக்க வைக்க அனுப்ப மாட்டுறாங்க. இதெல்லாம் சில இடத்துல நடந்துன்னு தான் இருக்குது. சிமிலர்லி மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் ஆர் நாட் அலோட் டு செலக்ட் அ கரியர் இன் ஆஃப் their choice, rather they are forced into marriage. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க பிடிச்ச படிப்பை படிக்க விட மாட்டாங்க. சில பொண்ணுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிடிக்கும், ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்த்துருவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இன் சம் ஃபேமிலிஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் அலோட் டு வியர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ், வைல் பாய்ஸ் இன் சச் ஃபேமிலி ஆர் ஆஃபன் வியர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். ஒரே ஃபேமிலியில் பாய்ஸ் மொத்தம் மாடர்ன் ட்ரெஸ் போடுவான், கேர்ள்ஸ் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. இதுக்கு பேர் தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இப்போ ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனில் பார்ப்போம். ரிலீஜியஸ்னால் மதம் சார்ந்த வேற்றுமைகள். Religious discrimination is unequal treatment of an individual or group based on other beliefs. Religious discrimination has been found around a long time. There have been problems between people of different religion for thousands of years. Some people are not allowed to enter the public places, especially the places of worship, because they belong to another religion. Some religious people often and end up in conflict with each other because of their ritual, their way of life. இந்தியாவில் வந்து செக்யூலர் கண்ட்ரி தானே, நம்ம மதச்சார்பற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ ஒரு ஹிந்துவாக வாழலாம், கிறிஸ்டினாக வாழலாம், ஒரு முஸ்லீமாக வாழலாம், ஒரு சீக்காக வாழலாம், ஒரு புத்திஸ்டாக வாழலாம். அப்போது அவங்கவுங்கள இது வாழும்போது எப்படின்னா மற்ற மதத்துக்காரங்களை மதித்து வாழணும். இப்போ நான் ஹிந்துன்றதுக்காக எனக்கு பிடிக்காது, பக்கத்தில் இருக்க பக்கத்து வீட்டில் இன்னொரு கேஸ்ட் பீப்புள் இருக்காங்கன்னா எனக்கு அவங்கள பிடிக்காது, நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் இருக்கவே கூடாது. ஒருத்தர் முஸ்லீம் இருக்காருன்னா அது பக்கத்து வீட்டில் ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்டினோ இருந்தாலும் அனுசரித்து போகக்கூடணும். அப்போ தான் வந்து ஈச் அதர் ஒரு அஃபெக்ஷனோட, ஒரு லவ் அண்ட் கேரோட அஃபெக்ஷனோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் இருக்காது. இல்லைன்னா நானா பெரியனா நீ பெரியனா, உங்கள் கடவுள் பெரிதா எங்கள் கடவுள் பெருசா அப்படி இப்படின்னு சொல்லினா அது கடைசி வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது எடுத்தது. எல்லாருமே சமம் தான் இந்த நாட்டில், அப்படி எல்லாருமே அனுசரித்து வாழணும். ஸோ இதுதான் வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்றது இருக்கக்கூடாது. ஆனால் இப்போது இதுவும் ஒரு சில இடங்களில் இந்த ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷனும் சில ஊர்களில் காணப்படுகிறது. அடுத்து வந்து சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. சமூக பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்தவன் பணக்காரனுக்கு ஒரு தனி மரியாதை, ஏழையாக இருந்தால் ஒரு மரியாதை. இப்போ நீ ஒரு கடைக்கு போகிறீங்க, கடையில் போயிட்டு ஒரு பொருள் கேட்குறீங்க. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறோம், ரொம்ப நேரமாக நின்றுட்டுருப்பேன். நீ ஒரு ஆஃப் அன் ஹவர் நிறைய ஒரு திருவிழா காலர்னு நினச்சிக்கேன். ரொம்ப நேரம் நீ நின்றுட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரரு நம்மளை பார்க்குறாரு, இவங்க தானே பொறுமையாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ரிச் பர்சன், அந்த ஊரோட ரிச் பர்சன் நேராக வராரு. உடனே எழுந்து நின்று கையை கட்டி ஓடி போய் என்ன சார் வேணும்னு உடனே வேலை செய்வாங்க. அதுதான் தவறு. அந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி பார்க்கக்கூடாது. In the socio-economic field, the benefits of the growth have not been spread evenly. However, the income inequality is much higher than the inequality in human development. The low-income districts are associated with low industrial development. இந்த சில மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா குறைவான வருமானங்கள் வருது. அந்த குறைவான வருமானங்கள் எதுனா வந்து அங்கே குறைந்த வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட்டில். ஆனால் நம்ம ஏரியா வந்து கடந்த 10 வருஷமாக வந்து நல்ல டெவலப்மெண்ட், 10-15 வருஷமாக இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நிறைய இருக்குது நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, low human development. Similarly, the districts with low literacy ratio are found to be with a lower sex ratio. புரியுதுங்களா? இதனால் நான் ஹியூமன் டெவலப்மெண்ட் அங்கே குறைவாகும். அதனால் வந்து படிப்பு அறிவு, லிட்ரஸி ரேஷனா படிப்பு வரைவும் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். இதெல்லாமே தான். இப்போ இந்த லிட்ரஸி ரேஷியோ சென்சஸ் 2011, 10 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சென்சஸ் எடுப்பாங்க. 2011 எடுத்தாங்கன்னா அதோட இப்போ அடுத்த வருஷம் 2021 எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், லிட்ரஸி ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருங்க. ஹை எங்கெங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் 91.75%, சென்னையில் 90.18%, தூத்துக்குடியில் 86.16%, நீலகிரிஸில் 85.20%,
In Dharmaburi 68.54%, Ariyalur 71.34%, Krishnagiri 71.46%, Viduppuram 71.88%. இப்போ ஹை லிட்ரஸி எங்கே இருக்கு? கன்னியாகுமரி அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எங்கே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்க. பாருங்கள், நம்ம டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்கு? இதில் இல்லை. அப்போ நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இதுலேயே வந்துடுவோம், கவலைப்படாதீங்க. அடுத்து செக்ஸ் ரேஷியோ 2011 என்ன இருக்கு பாரு. சென்சஸில் வந்து நீல்கிரிஸில் வந்து 1041, தஞ்சாவூரில் 1031, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்ற அந்த ஒரு கணக்கு. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஃப்ரம் 1000 மேல்ஸு. அப்போ 1000 பேருக்கு நீலகிரிஸில் 1041 பேர் இருக்காங்க. சேலத்தில் 984 பேர் இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ பாருங்கள், ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் த இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். சார் அப்போ என்ன சார் வழி? நீங்கள் பாட்டுன்னு இவ்வளோ சொல்லிட்டீங்க, இந்த டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கவே முடியாதா, இந்த இன்இக்வாலிட்டியை ஒழிக்கவே முடியாதா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா, த ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் இந்தியன் சொசைட்டி ஆர் ஆஸ் ஃபாலோஸ். The number 1 வந்து wider access to quality basic service like health care and education for எல்லாருக்குமே ஹெல்த் கிடைக்கணும். இந்த மாதத்தை கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு. நம்ம செப்டம்பர் மாதம் முந்தா நேற்று வந்து மான் கி பாத்ன்ற இந்த நிகழ்ச்சியில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இந்த செப்டம்பர் மாதத்தை ஊட்டச்சத்து மாதமாக அறிவிக்கணும், எல்லாருக்குமே சத்தான உணவுகள் கிடைக்கணும், எல்லாருமே சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த பேசிக் சர்வீஸ் லைக் ஹெல்த் கேரு, எஜுகேஷன் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இருக்கணும். ரெண்டாவது வந்து பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயஸ். ஸோ ஆண் பெண் பேதம்லாம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சலுகைகளோ ஆண்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகளோ இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதே மாதிரி அவங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ இதெல்லாம் கிடைக்காது. இதில் ஒரு புக்கில் ஒரு விஷயம் இல்லை, இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றி போடவே இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர்னால் 3ஆம் பாலினத்தவர்கள், அதாவது ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுறவங்க, பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுறவங்க. அவங்களையும் நம்ம ஈக்குவலாக பார்க்கணும், அவங்களையும் கேவலப்படுத்தக்கூடாது. சில பேர் அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க, இதெல்லாமே இருக்கவே கூடாது. ஸோ மேக் உமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு எராடிகேட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. ஸோ அவங்கள வந்து பெண்களை வந்து பல துறைகளில் ஜொலிக்க விடணும். அவங்கள வந்து ஒரு தூண்டுகோலாக கூட இருந்து அவங்கள வழி நடத்தணும். பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் ஹர் ரிலீஜன்ஸ். அவங்களையும் சமமாக, இப்போது ஆண்கள் மட்டும்தான் கோவிலுக்கு போகணுன்னு கிடையாது, பெண்களும் கோவிலுக்கு போகணும். அதான் பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் தான். அவங்களுடைய மத சம்மந்தப்பட்ட இருக்கிறது எல்லாமே ஈக்குவலாக எல்லாருமே படிக்கலாம் அப்படின்றதும் நம்ம வந்து சொல்லணும். ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் டுகெதர் வித்தவுட் எனி பயஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன் ஆர் ஜெண்டர். இப்போ ஒரு கிளாஸில் வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், எல்லா கேஸ்ட்ல இருந்து இருப்பாங்க, எல்லா ரிலீஜனில் இருப்பாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே நம்ம ஒன்றா உட்காந்து ஒன்றா இருக்கும்போது தான், இப்போ அப்படி தானே இருக்கும் எல்லாருமே. இது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் அந்த மாதிரி இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன்லாம் போயிடும். அதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. சோஷியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் அவுட் சைடு ஹோம். வீட்டை விட்டு வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சட்டத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ லாஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இன்இக்வாலிட்டி. A constitution is a set of rules and regulation guiding the administration of country. நம்ம சட்டம் தான் நம்ம இந்த நாட்டை வழி நடத்துது. அதில் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, the constitution of India provides equality before the law. சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ரோட்டில் இருக்க பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் அதிபராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே சட்டம், ஒரே தேசம் அப்படின்றது தான் இது காட்டுது. ஸோ ஆஃப் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் வித் டெரிட்டரி ஆஃப் இந்தியா ப்ரொஹிப்ஸ் த அன்ரீசனபிள் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பர்சன்ஸ். காரணமே இல்லாமல் யாரையுமே வந்து வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அவர் கான்ஸ்டியூஷன் சேஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி. தேர் ஈக்குவாலிட்டி ஹேஸ் டு பி என்ஷூர்ட் ஃபார் ஆல். Two significant parameters to ensure equality in society are respecting diversity and ensuring freedom. The different kinds of freedom and freedom to follow their religion, speak their language, celebrate their festivals, express their views of freely. எல்லா பண்டிகைகளுக்குமே நம்ம வந்து வாழ்த்து சொல்ல கற்றுக்கணும். இப்போ உன்னோட ஃப்ரெண்டு இருக்காரு, உன்னோட வேற ஒரு மதம்னா நம்ம என்ன பண்ணணும், வாழ்த்து சொல்ல கற்றுக்கணும் சின்ன வயசுல இருந்தே. அப்போ தான் நீ வந்து என்ன பண்ணுற, ஒரு நல்ல ஒரு செக்யூலராக இருக்க, யாரையுமே வந்து புண்படுத்தலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நான் வந்து அவங்க ஃபெஸ்டிவலுக்கெலாம் வாழ்த்து சொல்ல மாட்டேன், இவங்க ஃபெஸ்டிவலுக்கெலாம் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா உன்னை நீயே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிற மாதிரி ஆயிரும். அது வந்து தவறு.
அப்போது அவங்கவுங்க ரிலீஜனை பற்றி பேசுகிறதுக்கும் ஸ்பீக் தேர் லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜை நல்லா பேசுகிறதுக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வழிவகை செய்யணும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பை விச் அ நேஷன் வுட் ஃபங்க்ஷன். ஈக்குவாலிட்டி இஸ் வேர் அன்டச்சபிலிட்டி இஸ் சீன் ஆஸ் அ கிரைம். இது வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி வந்து ஒரு கிரைம், ஒரு தவறு. தீண்டாமைன்றது வந்து ஒரு தவறு, குற்றச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பெரும் பாவம். இன் இந்தியா ஆஸ் பர் த ஆர்டிகல் 17 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அன்டச்சபிலிட்டி இஸ் டோட்டலி அபாலிஷ்டு. இந்தியனோட ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது? அன்டச்சபிள் வந்து ஃபுல்லாக அபாலிஷ் அண்ட் இட்ஸ் எனி ஃபார்ம் இஸ் ஃபார்பிடன். அது ஏதாச்சும் ஒரு இதில் இருந்தால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. ஈவன் டுடே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஸ் ரிப்போர்ட்டட் அக்ராஸ் த கண்ட்ரி. உமன்ஸ், பெசன்ஸ், ட்ரைப்ஸ் அண்ட் பீப்புள் ஃப்ரம் லோவர் சோஷியல் கிளாஸஸ் are still striving to equality in India. இப்போ இருக்கக்கூடிய இது வந்து ஒரு சில இடங்களில் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ மிகப்பெரிய ஒரு இதுனா ஏழை பணக்கார பேதம் தான் அதிகமாகிட்டு இருக்கு, அதிகமாக தலை தூக்கிட்டு இருக்கிறது இந்த காலத்தில் இதுதான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம என்ன படிச்சோன்ற ரீகேப்பை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீஜுடிஸ் மீன்ஸ் டு லெசன் ஓவர். இப்போ இந்த ரீகேப் மட்டும் பார்த்துக்கலாம். ப்ரீஜுடிஸ் மீன்ஸ் டு ஜட்ஜ் த பீப்புள் இன் அ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர் வித்தவுட் நோயிங் மச் அபவுட் தெம். Stereotype is a false view of idea about something. Discrimination can be defined as a negative actions towards people. Discrimination can happen on the basis of color, class, religion and gender. Caste system is the most dominant reason for inequality and discrimination. Gender discrimination refers to health, education, economic and political inequalities between men and women. Religious discrimination is unequal treatment of an individual or group based on their beliefs. So we have completed this lesson successfully, students. And then see here, one photo is the, see who is he, the great person, Dr. APJ Abdul Kalam. Here Mr. Vishwanathan Anand. Here Miss S. Ilavalagi and Mr. Mariyappan Thangavelu. இவங்களெல்லாம் பற்றி பார்க்கலாமா? இவரை பற்றி பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து அவுல் பக்கீர் Jainullabuddin Abdul Kalam was born in a Muslim family in Rameshwaram. He was the 11th president of India and who is fondly remembered as the people's president. மக்களின் குடியரசு தலைவர், 11th president. இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். எவ்வளோ இவரை பற்றி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. இவர் எவ்வளோலாம் படிச்சிருக்காரு பாரு. He completed his schooling at ராம்நாட்னா ராமநாதபுரம். கிராஜுவேஷன் அட் சென்ட் ஜோசப் ஸ்கூல் திருச்சியில் படிச்சிருக்கார் கிராஜுவேஷன். ஸ்டடி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மெட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி MITயில். ஆஃப்டர் he joined the Defense Research Development Organization DRDO. இவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். இவர் ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு தான் ஒரு வாழ்க்கையை தொடங்கினார் வீடு வீடாக. ஆனால் கடைசியில் வந்து he was a recipient of several prestigious awards including the பாரத் ரத்னா, India's highest civilian honor in 1997. எவ்வளோ அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு இவர். கலாம் வாஸ் ரிட்டன் மெனி புக்ஸ். விங்ஸ் ஆஃப் ஃபயர் அவர் எல்லாரும் படிக்க வேண்டியது. இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் earned him the title of மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய பட்டம். சென்னையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த செஸ் ரொம்ப பிடிக்கும். அவரையும் வந்து விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அவர் எத்தனை முறை சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு வேர்ல்டு கிளாஸில்? 2000, 2007, 2008, 10, 12 வேர்ல்டு கிளாஸ் சாம்பியன் வாங்கியிருக்காரு. ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் அட் த ஏஜ் ஆஃப் 14 வாங்கியிருக்காரு. He became the Grand Master in 1888. இன்னும் நிறைய இவரை பற்றி சொல்லிட்டே போகலாம். அப்புறம் இளவழகின்றவங்க வந்து பார்த்தோன்னா புவர் ஃபேமிலி அட் வியாசர்பாடி சென்னையில் பிறந்திருக்காங்க. His father is daily wage ஆட்டோ ரிக்ஷா டிரைவர். She participated in 2008 வேர்ல்டு கேரம் போர்டில் அதிகமாக இவங்க வின் பண்ணி ஃப்ரான்ஸ், கெனஸ், பேக்டு ஹர் மெய்டன் உமன்ஸ் டைட்டில். அங்கே ஃப்ரான்ஸ்லாம் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. She won the Indian National Carom Championship in the same year after beating the former world champion ரேஷ்மி குமாரின்றவங்களே இவங்க பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மாரியப்பனை பற்றி சொல்லணும்னா இவருக்கு வந்து ஒரு பர்மனன்ட் டிசபிலிட்டி இவருக்கு இருக்குது. ரைட் லெக் சரியாக வராது. அப்படி இருந்து கூட இவர் சேலத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் சேலமில் பிறந்திருக்காரு. மதர் ரைஸ் ஹர் சில்ட்ரன் அஸ் அ சிங்கிள் மதர் கேரிங் பிரிக்ஸ். தலை மேலே வந்து கல்லை சுமந்து ஒரு கூலி வேலை செஞ்சு இவரை படிக்க வச்சுருக்காங்க. பிகேம் எ வெஜிடபிள் செல்லர் ஏர்னிங் அபவுட் 100. ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாரிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது,
setback. He completed secondary schooling. He said, I didn't see myself as different from able-bodied kids. எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரில, எனக்கு கால் சரியாக வரலனாலும் நான் நார்மல் பர்சனாக தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் 2016 அட் ரியோ பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, அதில் ஹி won the gold medal in the men's high jump. அப்படி பாரு, நம்ம கால் இருக்கிறவங்களே நம்மளால நடக்க முடியல, ஓட முடியல, ஆனால் இவர் பாரு ஹை ஜம்ப்லேயே வாங்கியிருக்காரு. T42 ஈவெண்ட் வித் த லீப் ஆஃப் L18 மீட்டர். ஸோ லாங் எவ்வளோ தூரம் பாரு, 89 மீட்டர். ஸோ இதெல்லாம் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃப்ரம் த அபோவ் எக்ஸாம்பிள்ஸ் யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த பீப்புள் ஃப்ரம் diverse background and facing adverse condition were still able to achieve greater success. இந்த லெசன்லேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே சமம், எல்லாருக்குமே நம்ம வந்து சமமாக பாவிக்கணும், எந்த விதத்திலும் யாரையுமே வேற்றுப்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த லெசனோட நோக்கம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.